Hello everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இன்னொரு முத்ரா டாபிக் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முத்ரா பேரு வஜ்ர முத்ரா. ஸோ வஜ்ர முத்ரா ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த முத்ரையை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் யாரெல்லாம் இந்த முதிரையை பண்ணலாம், யாரெல்லாம் இந்த முதிரையை பண்ணக்கூடாதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட். நம்ம ஆர்டர் இதுதான். ஸோ இந்த முத்ரை எப்படி என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வஜ்ரம் அப்படின்னா என்ன? வஜ்ர முத்ரால வஜ்ரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வஜ்ரானா நம்ம இந்திரனோட ஆயுதம் வந்து வஜ்ரம் தான். சரி, வஜ்ராயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி தட் இஸ் ஃபயரி தண்டர் போல்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன்னொன்று ஸ்ட்ராங்கஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட், தட் இஸ் வைரம். ஸோ நம்ம உடம்ப ஸ்ட்ராங் ஆக்குற முத்திரை அப்படிங்கிறது அந்த பேர்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முத்திரையை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நம்ம முத்ரா வீடியோஸில் பார்த்துட்டோம். நம்மளோட விரல்களில் பஞ்சபூதங்களோட எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுதான் ஃபயர் எலிமெண்ட். இந்த ஃபயர் எலிமெண்ட்டோட இதை ஸ்பேஸு, எர்த், வாட்டர் இது மூணுத்தையும் சேர்த்து வைக்க போகிறோம். 2 கைகள்லையும் வைக்க போகிறோம். இதுதான் முத்ரை. ஸோ இந்த ஒரு எலிமெண்ட்டை மட்டும் விட்டுட்டோம். இது வந்து ஏர் எலிமெண்ட். ஸோ இதுதான் முத்ரை. இது எப்படி பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தொடையில் மேல் பக்கம் பார்த்தா மாதிரி இப்படி வைக்கணும். இதுதான் முத்ரை. ஸோ இந்த முத்ரையை வந்து எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற பெனிஃபிட்ஸ்க்கு சொல்ல போகிற பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்னா இந்த முதிரையை 3 to 5 minutes நம்ம பண்ணலாம். இப்போ இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து லேசியாக ஃபீல் பண்ணுறோம், இல்லை டயர்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த முதிரையை 15 minutes 3 times a day பண்ணலாம். இல்லை எப்போல்லாம் டயர்டாக இருக்கும் அப்போல்லாம் வந்து 15 minutes இந்த முதிரையில் இருக்கலாம். கொஞ்சம் டயர்ட்னஸ் சரியாகும். ஸோ இப்போ இதோட ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பிரிச்சுவலாக குண்டலினி எனர்ஜி இருக்கு இல்லையா, அது வந்து சுழுமுனை நாடி, நம்மளுக்கு வந்து இடநாடி, பிங்கள நாடி, சுழுமுனை நாடி அப்படின்னு இருக்குது. அந்த சுழுமுனை நாடி உள்ள வஜ்ர நாடின்னு ஒன்று இருக்குது. இந்த வஜ்ர நாடி தான் நம்மளோட இந்த குண்டலினி எனர்ஜியை ரேஸ் பண்ணி நம்மளோட சஹஸ்ரஹார சக்ராக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த வஜ்ர நாடியை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு இந்த முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுதான் எனர்ஜி நிறைய தரும் நம்ம பாடிக்கு. ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். அடுத்தது வந்து சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட். இந்த முத்ரை பண்ணதுனால நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நல்லா ஷார்பண்ட் ஆகும். நல்ல காம் ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு இந்த முத்ரை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் பிரெயினில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கும். அண்ட் பிரெயினுக்கு பிளட் சர்க்குலேஷன் நிறைய இம்ப்ரூவ் ஆகும். அதனால் சைக்கலாஜிக்கலாக என்ன ஆகும்னா, நம்ம தேவையில்லாத எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு இந்த முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காம் ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம். அதே சமயம் தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த முத்ரை யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இந்த முத்ரை பண்ணதுனால குறையும். நெக்ஸ்ட் ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட். இந்த முத்ரை பிளட் சர்க்குலேஷனை நம்ம பாடியில் இம்ப்ரூவ் பண்ணோம். அண்டு லோ பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட பிளட் ப்ரெஷர் இம்ப்ரூவ் ஆகும். அதுவே ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணிவிடும், விச் மீன்ஸ் நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் ஆகிடும் சொல்லலை, பட் தட் இஸ் எ சான்ஸ். அதனால் இந்த முத்ரையை ஹை பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸுக்கு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோ பிளட் ப்ரெஷர் பேஷண்ட் இந்த முத்ரையை பண்ணலாம், ரிஸ்க் இல்லாமல் பண்ணலாம். அடுத்தது, உங்களுக்கு லேசினஸ், ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, இல்லை ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லாட்டி உங்களுக்கு வெட்டிகோ இருக்குது, மயக்கமாக இருக்குது இருக்கிற எந்த கண்டிஷன், தட் இஸ் லோ பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது வர எந்த ஒரு கண்டிஷன் இருந்தாலும் இந்த முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் சரியாகிறத நீங்கள் பார்க்கலாம். பட் இட் வில் டேக் டைம். அதுக்குன்னு ஒரு டைம் பேஸ் இருக்குது, அந்த டைம் எடுக்கும். ஸோ எவ்ரிடே 15 minutes 3 times a day நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த வெர்டிகோ, இந்த மயக்கம், அப்புறம் வந்து இந்த டிசீனஸ், லேசி, சோம்பல் இதெல்லாம் இந்த முத்ரை பண்ணதுனால சரியாகும்.
ஆஸ் ஐ said it will take time. இது வந்து உங்களோட மெயின் கோர்ஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் மெடிக்கேஷன் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அந்த மெடிக்கேஷனை சாப்பிடணும். அந்த மெடிக்கேஷனை சாப்பிட்டுட்டு இது ஒரு சப்ளிமெண்ட் தெரப்பி தான். இதை வந்து அந்த மெடிக்கேஷனோட பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். அடுத்தது என்னன்னா அடிக்ஷன். ஸோ வந்து ஆல்கோஹால் அடிக்ஷன் இருக்கலாம், இல்லை ஸ்மோக்கிங் அடிக்ஷன் இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் டொபாக்கோ அடிக்ஷன் ஆர் எனி கைண்ட் ஆஃப் பிஞ்ச் வாட்சிங் அடிக்ஷன், எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இருக்கும்போது இந்த முத்ரா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த அடிக்ஷன் எல்லாம் கூட சரியாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.